السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم من فضل بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العليم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا مررت برلاء الجنة فارتعوا قال وما رلاء الجنة قال حلق الذكر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. أستغفر الله العلي العليم أستغفر الله العلي العليم أستغفر الله العلي العليم الذي لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்துன் ஸலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், ஷஹுதாக்கள், வலிமார்கள், ஷேக்குமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் இறை நேசர்களை நேசிப்போம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அருமை நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 40 வருடம் வாழ்ந்தார்கள். 40 வருடம் வாழ்ந்து அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்பட்டது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே போய் சொன்னார்கள், நான் ஒரு நபி, என்னை நபியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது அங்கு இருந்த மக்கள் எல்லாம் இப்படி சொன்னார்கள், நாங்கள் உங்களை எப்படி நபியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இத்தனை வருட காலமாக உங்களோடு நான் இருந்திருக்கிறேன், யாருக்கும் எந்த அநியாயம் நான் செய்யவில்லை, எல்லோரோடு நெருக்கத்தை நான் பெற்றவன் என்று சொல்லும் போதுதான் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த நபி என்று சில மனிதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எல்லா நபிமார்களுக்கும் வருகை இருக்கிறது. எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் எடுத்து காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யாகூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஷீத் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்படி போன்ற எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் எடுத்து காட்டினான். இவர் நபி, இவர் ஒரு நபி என்று அல்லாஹ் எடுத்து காட்டினான். ஆனால் இறை நேசர்களை அல்லாஹ் எடுத்து காட்டவில்லை. இறை நேசர்கள் யார் தெரியுமா? அவர்கள் எதை கண்டும் பயப்பட மாட்டார்கள். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றுதான் இருப்பார்கள். அவர்தான் இறைநேசர்கள். கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இறைநேசர்கள் மறைந்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 சஹாபாக்கள் சந்தித்து விட்டு
தன்னுடைய வீடு திரும்பும் போது கடுமையான இருட்டு சூழ். அந்த இருட்டுல சஹாபாக்களுக்கு வெளிச்சமே தெரியல. அப்போ அந்த சஹாபிட்ட ஒரு குச்சி ஒண்ணு இருந்துச்சு. அப்போ யாரை சந்தித்து விட்டு வெளியே வருகிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து விட்டு தன்னுடைய வீடு திரும்பும் போது கடுமையான இருட்டு, ஒண்ணு செய்ய முடியல. இருந்தாலும் அந்த இருட்டுடைய நேரத்திலே கூட 2 சஹாபாக்கள் தன்னுடைய தக்குவாவை, இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொண்டார்கள். அந்த இறையச்சத்தை அதிகப்படுத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கையில வைத்திருந்த அந்த குச்சிக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுத்தான். காரணம் என்ன? அவர் ஒரு இறைநேசர். அந்த இறைநேசர் புனிதமிக்க ஒரு மனிதரை பார்த்து விட்டு வருகிறார். ஒரு நல்ல ஒரு மனிதரை பார்த்து விட்டு வரும்போது அவருடைய நேசம் நம்மளுக்கு கிடைத்தால் அல்லாஹ்வுடைய நேசம் நம்மளுக்கு கிடைக்கும். அதே போன்றுதான் 2 சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துவிட்டு இரவு நேரத்தில் வீடு திரும்பும் போது அவர்களுடைய கையில் இருந்த அந்த தடி குச்சி தான் அவருக்கு வெளிச்சமாக மாறியது என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்ப இறைநேசர்களை பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டும். இறைநேசர்களை நாம் அதிகமாக பிரியம் கொள்ள வேண்டும். யார் தெரியுமா? இறைநேசர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பயன்படுத்தியவர்கள். தன்னுடைய குடும்பத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள். தன்னுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள். தன்னுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள். அரபி கடலோரத்தில் இருந்து நபி அவர்களுடைய அந்த உன்னதமிக்க அந்த மார்க்கத்தை கொண்டு வந்து மக்களிடத்திலே சேர்க்க வேண்டும், மக்கள் நேர்வழி பெற வேண்டும், இஸ்லாத்தின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தஅவாவுடைய பணி ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வலிமார்கள். எல்லா இடங்களிலும் வலிமார்கள் அடங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் மறைந்தும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சிலவர்கள் சொல்வார்கள், என்னோட கனவுல சில தர்காக்களுடைய இறை நேசர்களுடைய கனவு எனக்கு அதிகமா வருது அப்படிமா. காரணம் என்ன? அந்த இறைநேசருடைய அந்த ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் அவர்கள் கனவிலே அதிகமாக காண முடிகிறது. நாம் அவர்களை அதிகமாக ஜியாரத்து நாம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் இன்று நாம் இல்லை, இறைநேசர்கள் இல்லை என்றால் இன்று நாம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு சிலைகளையோ நெருப்புகளோ நம்ம எல்லாம் வணங்கி கொண்டு இருப்போம். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அந்த மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இறைநேசர்கள் கடலோர பகுதிகளில் ஏராளமான இறைநேசர்கள் வந்து தன்னுடைய பணியை செய்தவர்கள். சீரழிந்து போன மக்கள் எல்லாம் சீர்திருத்தம் செய்தவர்கள் வழிமாறுகள். அநியாயம் செய்ய யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ அவரிடத்திலிருந்து மக்களை பாதுகாத்து மக்களுக்கு நேர்வழியை காட்டியவர்கள் இறைநேசர்கள். இப்படியாக மோசமான சூழ்நிலைகள் மக்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த மக்களை நேர்வழிப்படுத்தணும் என்பதற்காக வந்தவர்கள் தான் இறைநேசர்கள். அந்த இறைநேசர்களை நாம் நேசிக்க வேண்டும். யார் இறைநேசர்களை யார் அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசித்தால் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். அதே போன்றுதான் சஹாபாக்களை நாம் நேசித்தால் அந்த சஹாபாக்களுடைய நேசம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி வலிமார்களை நாம் நேசித்தால் அவருடைய நெருக்கம் நம்மளுக்கு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய நெருக்கமும் நம்மளுக்கு கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யார் இறைநேசர் செல்வர்கள்? சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறதோ, யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறதோ, யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகரிக்கிறதோ அவர்கள்தான் இறைநேசர் செல்வர்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறும்போது அழகான முறையில் சொல்லி காட்டுவான். அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். மூமின்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் நேசர்கள் எவ்வித அச்சமும் எவ்வித பயம் அவர்களுக்கு கிடையாது. எந்த ஒரு துக்கமும் கவலைப்படவும் மாட்டார்கள். கடந்த காலத்தை நிகழ்காலத்தை நினைத்து அவர்கள் எந்த ஒரு கவலையும் பட மாட்டார்கள். அதுதான் இறைநேசர்கள். அந்த இறைநேசர்களை நாம் நேசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு இறைநேசர்களை யார் நேசிக்கிறார்களோ அவருடைய நெருக்கம் அவர்களுக்கு கிடைக்கும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 4000 உஸ்தாதுமார்கள் அவர்களுக்கு ஒரு வழியில ஒரு இறைநேசர் செல்வர்கள் அந்த வழியா போகும்போது பொதுவாகவே இறைநேசர்கள் என்று யாருக்குமே தெரியாது. பக்கிரித்த மாதிரி இருப்பாங்க. வீட்டு வாசல்ல உட்கார்ந்து அடிச்சு துரத்துவோம். கடை வீதிக்கு வந்து பைத்தியக்காரமா இருக்கிற அப்படின்னு அடிச்சு துரத்துவோம். ஆனால் நம்மளுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய காலத்தில் 4000 உஸ்தாதுமார்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். அப்படி இருக்க ஒரு சமயத்தில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த இறைநேசரை தேடி போறாங்க. கடல் அலைகள் அடிக்குகிறது. கடல் மண்ணில் உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே இறைநேசர்கள் என்பவர்கள் தனிமையைத்தான் விரும்புவாங்க. கூட்டமாக இருப்பது அதிகமாக விரும்ப மாட்டார்கள். ஏன்னா தனியா இருந்தால்தான் அவர்கள் இபாதத்தை செய்வதற்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். அந்த சூழ்நிலையில் பக்கிரத்த மாதிரி தோற்றத்தில் இருந்த அந்த நபர்கிட்ட போய் இமாம் யாரு மார்க்கத்தினுடைய சட்டங்களை சொல்லி வகுக்கூடிய ஒரு இறைநேச செல்வர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட போய் மண்டியிட்டு எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னாங்க. எப்படி அந்த இமாம் அவர்கள் அவங்க பக்கீர் சமாதி இருக்காரு. மறுபடியும் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அவங்க யாருங்க? அவங்க வேற யாரும் இல்லைங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள், ஆடம்பரமான உணவை விரும்ப மாட்டார்கள், ஆடம்பரமான ஆடைகளை எந்த வாழ்க்கை வரை விரும்ப மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையை ஒரு பக்கிரத்தமாக அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் சாதாரணமான ஆளுநர் கிடையாது. மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி இறைநேசர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, என்னைக்குமே கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. மிகப்பெரிய ஒரு இறைநேசர் செல்வர் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்கள். எப்போ பார்த்தாலும் அந்த இறைநேசர்கிட்ட வந்து ஒருவர் அடிக்கடி வந்து கிண்டல் பண்ணக்கூடியவர்கள், அடிக்கடி சாடையாக பேசுறது, இறைநேசர்கள் அவரை பற்றி குறையாக எண்ணுவது, இப்படியாக இருக்கும்போது அந்த இறைநேசர் செல்வர்களை நாம் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். இப்போ அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு ஆளை பிடிக்குது அப்படின்னா நம்ம நெருங்கி பழகுவோம். அவரை பற்றி ஒரு பேச நம்மளுக்கு அவர் விட்டுருவாரு, நம்மளுக்கு மன கொந்தளிக்கும். ஏன்னாடா என்னோட நண்பர் பத்தி நீ இப்படி எல்லாம் பேசுற, உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிமோ. அதே மாதிரி தான் அந்த இறைநேசர்கள் வந்து அவர்களை யாரு திட்டினாலும் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு பொறுக்காது அல்லவா? அவர் என்னுடைய நேசர், எனக்கு உரித்தானவர்கள், அவர் மிகப்பெரிய ஒரு வழி. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் அந்த இறைநேசர் செல்வரை எப்போ பார்த்தாலும் மஸ்ஜிதுக்கு வரும்போது எல்லாம் அந்த இறைநேசரை கேலி கிண்டலமாக செய்து கொண்டு இருந்தவரை அவர் ஒண்ணுமே செய்யலாம், அல்லாஹ்ட்ட துவா மட்டும் செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவர்கிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு மட்டும் கொடு அப்படின்ட்டான். இவர்கிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு என்றுதான் சொன்னார்கள். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துவா செய்துவிட்டு பள்ளியை விட்டு வெளியே போவதற்குள்ள அந்த மனிதர் கீழே விழுந்து கால் உடைந்து அங்கு இறந்து விட்டார். அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் பொறுப்பாக முடியாது, நானும் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சேன், இவரை விட்டு எனக்கு பாதுகாப்பு வேண்டும், எனக்கு அமல் செய்வதற்கும் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு இவர் இடைஞ்சலாக இருக்கிறார். நான் அல்லாஹ்ட்ட துவா செய்தேன், இவர் வர்ணிக்க வேண்டும் நான் துவா செய்யவில்லை, இவரை விட்டு எனக்கு பாதுகாப்பு வேணும் யா அல்லாஹ் நான் துவா செய்தேன், இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களை இறைநேசர்களை நாம் சீண்டி பார்த்தால் அல்லாஹ் நம்மளை சீண்டி பார்ப்பான். இறைநேசர்களை சீண்டி பார்த்தால் அல்லாஹ் நம்மளை சீண்டி பார்ப்பான். என்னுடைய இறைநேசர்கள் நீ கேலிக்கிண்டல் செய்கிறாயா என்று அல்லாஹ் சீண்டி பார்த்து நம்மளை கேவலப்படுத்தி விடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
இதே மாதிரி ஏகப்பட்ட இறைநேசர்கள் தமிழகத்தில் அடங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு நாம் ஒரு சிலையோ அல்லது ஒரு நெருப்பையோ சூரியனையோ ஒரு கழுகையோ நம்ம எல்லாம் வணங்கிக் கொண்டிருப்போம். இன்னைக்கு ஒரு நேரான பாதையை காட்டி தந்தவர்கள் அந்த இறைநேசர் செல்வர்கள். அந்த இறைநேசர் செல்வர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். பக்தாத் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு தரஹுல் அஜீஸ் யாரோட பரம்பரை தெரியுமா? அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11வது தலைமை பரம்பரை உள்ளவங்க முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி. ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர பிள்ளை. அவருடைய தாயார் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு தாயா இருந்தா நம்முடைய பிள்ளைகளுக்கு சில ஒழுக்கங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு தரஹுல் அஜீஸ் அவர்கள் தமிழகத்தில் வராத இடம் இல்லை. தமிழகத்தில் வராத இடம் இல்லை. இன்னைக்கு தமிழகத்துல எல்லா பக்கமும் பார்த்தால் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் ஏராளமாக இருக்கும். ஒவ்வொரு தர்காவுடைய பேர்கள் ஒவ்வொரு பள்ளியில இணைஞ்சு இருக்கியா. நம்ம பள்ளிவாசலுடைய பெயர் சுல்தான் மஸ்ஜிதுல் ஆரிஃபி. ஆரிஃபின் யாரு? மலக்காவோட அடங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜமாத்தில் ஆகிரிலையோ ஜமாத்தில் ஆகிரி பிறை 12 இருந்து 22 வரை அவருடைய சிறப்பு அங்கு ஓதப்படுகிறது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் தான். இப்போது ஜாமியாக மாற்றி இருக்கிறார்கள். இப்படியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல பார்த்தோம் என்றால் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் என்றுதான் இருக்கும். காரணம் என்ன? அவருடைய நெருக்கம் வேணும் என்பதற்காக வேண்டிதான் பேர்கள் வைக்கிறார்கள். அந்த முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் தமிழகத்தில் வராத இடம் இல்லை. தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி, மேலப்பாளையம், கேரளா போன்ற இடங்களில் நிறைய இடங்களில் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் வருகை ஏராளமாக இருந்து கொண்டிருந்தது. அவருடைய தாயார் தன்னுடைய பிள்ளைய ரமலானுடைய பிறை 1 அவர்களை பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்து அவர்களுக்கு முஹைதீன் என்ற ஒரு பெயரை சூட்டினார்கள். அந்த பெயரை சூட்டி அவர்களுக்காக துவா செய்தார்கள். துவா செய்து மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளையை ஒரு இறைநேசராக மாற்றவன் என்று அல்லாஹ் துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளையை உனக்கு உறுத்தாக, உனக்கு பிடித்தமான ஒரு இறைநேசர் செல்வராக என்னுடைய பிள்ளை நீ ஆக்குவாயா என்று ஒரு தாய் துவா செய்தார். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துவா செய்தால் ஒரு இறைநேசராக கூட மாறலாம், நம்ம கூட மாறலாம், இறைநேசராக நம்ம கூட மாறலாம். அப்போ நம்மகிட்ட என்ன தேவை? நம்மகிட்ட தக்குவா தேவை. நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் நாம் பயப்பட வேண்டும். அந்த முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களுக்கு கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறம் 40 திர்ஹம் காசுகளை கொடுத்து மதரசாவுக்கு பாடம் படிக்கிறதுக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த இரும்பு பெட்டின்னு சொல்லுவாங்க, இரும்பு பெட்டி. அந்த பெட்டியில ட்ரெஸ்ஸுகளை வைத்து உள்ள பணத்தை 40 திர்ஹம் காசுகளை உள்ள வைத்து அனுப்புறாங்க. அனுப்பும் போது சில திருடர்கள் பிடித்து விட்டார்கள். பிடித்த உடனே உங்ககிட்ட என்ன இருக்குது? திருடர்களை கண்டா நம்ம எல்லாம் நடுங்கி விடுவோம். என்கிட்ட இருக்குது, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றுவோம். இருந்தாலும் அவன் கட்டியை கட்டினாலும் கொடுத்துட்டு ஓடிடுவோம், உயிர் வேணும் அப்படின்னு. ஆனால் அவர்கள் சின்ன வயசு உள்ளவர்கள், இறைநேசர் செல்வர்கள். அவர்களை பிடிக்கும் போது அங்க இருந்து அவர் சொல்றாங்க, என்கிட்ட 40 திர்ஹம் காசு இருக்கு அப்படின்னாங்க. 40 திர்ஹம் காசு இருக்கு அப்படின்னாங்க. வந்த திருடர்களுக்கு ஆச்சரியம். என்னப்பா நீ பொய் சொல்றியா? இல்ல இல்ல இல்ல, நான் உண்மையத்தை நான் சொல்றேன். எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, நீ பொய் சொல்லக்கூடாது, நீ பொய் சொல்லாம இருக்கணும், உன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, ஈமான் இழந்து விடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நான் யாருடைய பரம்பரை தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை, ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர பிள்ளை. நீ பொய் சொல்லக்கூடாது என்று என்னுடைய தாயார் என்னை அப்படி வளர்த்திருக்காங்க. அதை கேட்ட அந்த 4 நபர்கள் திருடர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். படிப்படியாக அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. 12 வயதில் முழு குர்ஆனை மனனம் செய்தவர்கள். அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹைதீன் அப்துல் காதர் அவர்கள் நபி அவர்களை கனவிலே கண்டார்கள். அவருடைய கனவிலே கண்டது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஏராளமான துஆக்களை செய்தார்கள். முதல் வழி யார் என்றால்
முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு ஸரஹுல் அஜீஸ் அவங்ககிட்ட ஜுனைத் பக்தாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி வந்து கேட்டாங்களாம், வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேறணும் அப்படின்ட்டு. யார்கிட்ட? முஹைதீன் அப்துல் காதர்கிட்ட ஜுனைத் பக்தாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேறணும், எருமை போல இரு அப்படின்னாங்களாம், கழுதை போல இரு அப்படின்னாங்களாம், குதிரை போல இரு அப்படின்னாங்க. என்னங்க எருமை போல இருங்கீங்க, கழுதை போல இருங்கீங்க, குதிரை போல ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொன்னாங்களா. எருமையை தட்டு அப்படின்னாங்களாம், எருமை எந்திக்காது. இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். கழுதையை தட்டு அப்படின்னாங்க, பின்னாடி உதச்சிச்சு. இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். குதிரையை வேகமா தட்டு அப்படின்னாங்களாம், குதிரை வேகமா ஓடிச்சு. இப்படியும் சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீ எப்படி வாழப்போகிற என்று நீ தீர்மானித்துக் கொள். அதுதான் இறைநேசர் செல்வார்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும்? இறைநேசராக நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு ஸரஹுல் அஜீஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். திருமணம் முடித்தார்கள், பிள்ளைகளை பெற்றுக் கொண்டார்கள், பேரம்பேத்திகள் எடுத்தார்கள், எல்லாருக்கும் திருமணம் முடித்து கொடுத்தார்கள். எந்த இறைநேசர்களும் திருமணம் முடிக்கல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. சில குறிப்பிட்ட இறைநேசர் தன்னுடைய இபாதத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் என்றுதான் சில இறைநேசர் திருமணம் முடிக்க மாட்டாங்க. அதிகமா அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிகமா அவங்களுக்கு வரும்போது தன்னுடைய இபாதத்துக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் தன்னுடைய திருமணத்தினால் ஏதாவது குறைஞ்சுவிடும் என்றுதான் சில வழிமார்கள் திருமணம் முடிக்காமல் இருந்திருக்கிறார்கள். அதுல ஒரு இறைநேசர் செல்வர் தான் நம்ம நாகூர்ல அடங்கியிருக்கக்கூடிய ஷாவுல் ஹமீத் நாயகம் அவர்கள் திருமணம் முடிக்கல. அவங்க எப்படியாப்பட்டவர்கள்? தமிழகத்தில் எல்லா பக்கமும் வந்திருக்கிறாங்க, எல்லா ஊர் பக்கமும் அவங்க வந்திருக்கிறாங்க, வராத இடம் இல்லை. கூத்தானூர்ல தங்கி இருந்தாங்க, கூத்தானூர் தங்கி இருந்து இங்கிருந்து நாகூர் பக்கம் வந்தார்கள். அவர்கள் அல்லாஹ் இடத்துல செஞ்ச துவா எல்லா நபர்களுடைய நோய்களும் குணமாகுனது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அல்லவா, தர்காக்களுக்கு போகாதீங்க, இறைநேசர்களை வணங்காதீங்க. நாங்க யாரையும் வணங்க சொல்லல, இறைநேசர்களை போய் நீங்க வணங்குங்க, அங்க போய் கும்பிடுங்கன்னு யாரும் சொல்லல. அங்க போய் உட்கார்ந்து நாம் துவா செய்யும் போது அவருடைய நெருக்கத்தினால் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை உடனே அங்கீகரிப்பான். சிபாரிசு வேணும் அல்லவா? இப்ப நம்ம பிள்ளைக்கு ஒரு காலேஜ் சீட்டு வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஆளோட சிபாரிசு இல்லாம வாங்க முடியாது. அதே மாதிரி தான் நாளைக்கு மறுமைக்கு நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படணும், சீக்கிரமா சொர்க்கத்து போகணும் அப்படின்னா அந்த இறைநேசருடைய சிபாரிசு நம்மளுக்கு தேவை. அந்த சிபாரிசு இருந்தா தான் நம்ம வெகு தூரமாக சீக்கிரமா சொர்க்கத்துக்குள்ள போகலாம், பாவத்திலிருந்து தூரமாகலாம். அதனால தான் இறைநேசர்கள். அப்ப அந்த இறைநேசர்களை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும், அவருக்காக நாம் சலாம், ஒவ்வொரு தர்காக்களை பார்த்து நாம் சலாம் சொல்ல வேண்டும். ஷாவுல் ஹமீத் நாயகம் அவங்க ஒரு வளர்ப்பு பிள்ளை எடுத்து வளர்த்தாங்க. எந்த அளவுக்கு கண்டிஷனாக இருந்தாங்க அப்படின்னா, வளர்ப்பு பிள்ளை ஒரு நேரத்தில் ஒரு அசருடைய தொழுகையை கலாவாக தொழுது விட்டார். இமாம் ஜமாத் இல்லாமல் கலாவாக தொழுது விட்டார். அந்த கலாவாக தொழுத தொழுகைக்காக வேண்டி 3 நாள் அவர்கிட்ட பேசவே இல்லையா. அப்ப இறைநேசர்கள் எந்த அளவுக்கு தக்குவாவில் இருந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்ப இறைநேசர்களை நாம் கண்ணியப்படுத்துறோம். அவர்கள் இழிவாக நம்ம நினைக்காதீங்க. நம்ம ஊர்ல கூட நிறைய இறைநேசர்கள் அடங்கியிருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். சில நபர்கள் சொல்லுவாங்க, என்கிட்ட இந்த அப்பா கனவுல வருவாங்க சில நேரங்கள்ல. சில அங்க இருக்கக்கூடிய சில தர்காக்கள் சில அதிகமாக தொடர்புள்ளவங்களுடைய கனவுல இறைநேசர்கள் அடிக்கடி வந்துட்டு போவாங்க. ஏன் தெரியுமா வராங்க? என்னையும் நீங்க சந்திக்க வரல. நீங்க அடிக்கடி சலாம் சொல்லும் போது அந்த இறை நெருக்கம் என்பது இறைநேசருடைய நெருக்கம் என்பது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால தான் இறைநேசர்களை நாம் அதிகமாக நேசிக்கணும். அவர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அவருக்காக செய்ய வேண்டிய அந்த கடமையை நாம் செய்ய வேண்டும். அவருடைய பெயரை சொல்லி ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், ஏதாவது நற்காரியங்கள் செய்யலாம். இது செய்யும் போது நாளைக்கு மறுமை அவர்கள் சொல்லுவார்கள், இறைநேசர்கள் இறந்துட்டாங்க மட்டுமில்லை, அவங்களுடைய ரூஹு உயிரோடு தான் இருக்குது. அதுதான் அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டு இருக்கான், நபிமாருடைய உடம்பையும் என்னோட இறைநேசர் உடம்பும் மண்ணு திங்கக்கூடாது. சில தினங்களுக்கு முன்னாலே நீங்க பார்த்துருப்பீங்க, சில இடங்கள்ல இந்த சென்னையில ஒரு ஏரியா நல்லா ஞாபகம் வரமாட்டேங்குது, அங்க ஒரு இறைநேசர் அடங்கி இருக்கிறார். ரோடு ஒன்று போடணும்,
மெயின் ரோடு அங்கதான் வருது. அப்ப அந்த இறைநேசர்கள் தோண்டி பக்கத்துல கொண்டு வைக்கணும். சில நபர்கள் மிகப்பெரிய பெரும்பெரும் மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, அவர் அன்று ஜனாசாவை போல் அவர் இருக்கிறார். இறைநேசர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப அந்த இறைநேசர்கள் மீது நாம் அதிகமாக அன்பு செலுத்தும் போது நாளைக்கு மறுமையில் வந்து நிற்கும் போது அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இவர் என் மீது பிரியம் கொண்டவர், இவர் என் மீது பிரியம் கொண்டவர், என்னுடைய பெயரை சொல்லி எனக்காக வேண்டி நிறைய ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்தவர், ஏழைகளுக்கு உணவு கொடுத்தவர், அதான் இவருக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பி என்று நாளைக்கு மறுமையில் இறைநேசர் நம்மளுக்கு சிபாரிசு செய்வார்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை சொல்வான் அல்லவா, அல்லதீன ஆமனு வக்கான எத்தக்கூன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை விட பயபக்தி உள்ளவர்கள் வேறு யாருமே இல்லை. அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பயபக்தி உள்ளவர்கள். அவர்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யும் போது, அல்லாஹ்ட்ட சொல்லும் போது அல்லாஹ் எந்த விதமான தடங்கள் இல்லாம அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, கால இதா மரீது பிரிலாயில் ஜன்னதி ஃபர்தஉ கால வமாரில் ஜன்னதி கால ஹிலக்க திக்ரி. சொர்க்கத்தினுடைய பூங்காக்களை நீங்க கடந்து சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். சொர்க்கத்தினுடைய பூங்காக்களை கண்டால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்க என்று சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யார ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தினுடைய பூங்காக்களை கடந்து சென்றால் மேய்ந்து கொள்ளுங்கன்னா எப்படி மேய்கிறது? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த இடத்தில் நல்லடியார்கள் திக்ர் செய்து கொண்டு இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து திக்ர் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அது சொர்க்கத்துடைய பூங்கா என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி இடம் எங்க கிடைத்தாலும் போய் அமர்ந்துக்கோங்க. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இறைநேசர்கள் அங்கு திக்ர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். குகைவாசிகள் 309 வருஷம் அந்த குகையில கடந்து தூங்கிட்டாங்க. ஆனா அந்த குகைவாசிகளோடு சேர்ந்து ஒரு நாயும் தூங்கியது வரலாறு சொல்லி காட்டுகிறது. அந்த குகைவாசிகள் இருந்து அல்லாஹ்ட்ட துவா செய்தார்கள். தன்னுடைய பாவத்தை நினைத்து 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 துவா செய்ய செய்ய அல்லாஹ் அந்த குகைவாசிகளுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு மட்டும் இல்லாமல் அவர்களை இறைநேசர் என்று அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறார். அப்போ நம்முடைய பாவத்தை அல்லாஹ்ட்ட நாம் அழுது கேட்கும் போது நாமும் என்னவாகலாம்? இறைநேசராக மாறலாம். இறைநேசர்கள் அவர்கள் மட்டும்தான் என்று நீங்க நினைக்க வேண்டாம். நாமும் இறைநேசராக மாறுவதற்குள்ள ஒரு வாய்ப்பை, ஒரு பண்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய தொடர்பு நம்மகிட்ட அதிகமா இருக்கணும். வலிமார்களுடைய தொடர்பு நம்மகிட்ட அதிகமா இருக்கணும். அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சைத்தான் கூட பக்கத்துல வரமாட்டான். இப்ராஹிம் அதுகம் மிகப்பெரிய ஒரு இறைநேசர் செல்வர் கப்பல்ல பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. கடுமையான புயல் காட்சி. அங்க கப்பல்ல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கூச்சல் போட்டு கத்துறாங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு. அந்த இப்ராஹிம் அதுகம் இறைநேசர் செல்வர் மட்டும் எந்த விதமான பயமும் இல்லாம அவரு ஜம்மன் உள்ள இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க எப்படிங்க ரொம்ப ஒரு இந்த அளவுக்கு புயல் காற்று அடிக்குது, கப்பல் கவுந்தர் மாதிரி தெரியுது, எங்க மோதிரமோ திசை மாறி போயிருமோ என்ற கவலையோடு நாங்க இருக்கிறோம், நீங்க எந்த விதமான பயம் இல்லாம அச்சம் இல்லாம இருக்கீங்களா என்று சொல்லும் போது நான் ஏன் பயப்பட வேண்டும், என படைச்சிறப்பு அல்லாஹ் இருக்கிறான். அப்போதுதான் இப்ராஹிம் அதுகம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த புயல் காற்றில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மக்கள் ஒரு அலறுடைய சத்தத்தை கேட்ட உடனே துவா செஞ்சாங்க. துவா செய்யும் போது புயல் காற்று நின்று விட்டது. பொதுவாகவே இறைநேசர்கள் நினைத்தால் என்ன வேண்டாலும் செய்யலாம். நிறைய கிராமத்துகள் அவர்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீங்க சொல்லுவாங்கல்ல, சில இறைநேசர்கள் வித்தைகள்லாம் காட்டுவாங்க அப்படின்னு. அப்படிலாம் காட்ட மாட்டாங்க, வித்தைகள்லாம் காட்ட மாட்டாங்க. சில இறைநேசர்களுக்கு பாம்பு என்பது சாட்டையாக மாறியது. ஒரு நபித்தோழர் போர்க்களத்தை முடித்துவிட்டு தன்னுடைய வீடு திரும்பும் போது திசை மாறி போய்விட்டார். மிகப்பெரிய காட்டு பகுதி, முறுக்கள் நிறைந்த ஒரு இடம், வெளியே வர முடியாது, மிருகங்கள் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துல சிங்கத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஒரு நபித்தோழர் போர்க்களத்தை முடிச்சு திசை மாறி வரும்போது அந்த சிங்கத்திட்ட போய் அந்த சஹாபி பேசினாங்களாம், அல்லாஹ்வுடைய பாதைக்கு நான் போயிட்டு வரேன்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து போர்க்களத்தை முடித்து விட்டு நான் வரும்போது திசை மாறிவிட்டேன், எனக்கு வழிகாட்டு என்று சொன்னார்களாம். அந்த சிங்கம் என்பது அவர்களுக்கு வழிகாட்டியது புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது. புகாரி ஷரீஃபிலே, இப்னு மாஜாவிலே, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்று இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு ஒரு சிங்கம் வழிகாட்டியது என்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானது என்றுதான் சொல்ல முடியும். எங்க இருந்து போயிட்டு வராங்க? அல்லாஹ்வுடைய பாதை, போர்க்களத்தை முடித்து விட்டு வர திசை மாறி போயிட்டாங்க. அவருடைய மாறிய பாதைக்கு ஒரு சிங்கம் வழிகாட்டியது என்பது வரலாறு சொல்லி காட்டுகிறது. மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தல்லாஹு தஆலா அஜிஸிட்ட கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா பாடம் படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு மாணவர். அவர் கேட்டாராம், ஏங்க நிறைய வழிமாறுகள்லாம் நிறைய வித்தைகள்லாம் காட்டுவாங்களா, திடீர்னு கையெடுத்து காட்டினா ஒரு வெளிச்சம் வரும், கம்பை போட்டா பாம்பா மாறும், தண்ணி வரலன்னா கை வச்சா தண்ணி, இப்படிலாம் நிறைய வித்தைகள்லாம் காட்டுவாங்களா, நீங்க என்னங்க ஒண்ணுமே காட்ட மாட்டேங்க அப்படின்ட்டு முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவங்கள்ட்ட பாடம் படிக்க வந்த ஒரு மாணவர் கேட்டார். அப்போ முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி சொன்னாங்களாம், எப்பா என்கிட்ட இத்தனை வருஷமா என்கிட்ட பாடம் படிச்சுட்டு இருக்கலாம், நான் என்னைக்காவது இமாம் ஜமாத் இல்லாம நான் தொழுதுருக்கேனா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி இமாம் ஜமாத்து இல்லாம நான் என்னைக்கான தொழுதுருக்கேனா? இல்ல. இதை விட கிராமத்து வேற என்னப்பா வேணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாம் இமாம் ஜமாத்தோடு தொழுகை விட்டுருந்தோம், ஏதாவது ஒரு ரக்காயத்து. ஆனா அவங்க கேட்கிறாங்க, இது வரைக்கும் என்கிட்ட ஒன்னாவே இருக்கிறேன், உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன், நிறைய கிராமத்து என்கிட்ட இல்லை, இருந்தாலும் இமாம் ஜமாத் தொழுகை என்னைக்காவது விட்டுருக்கனா? இல்லை அப்படின்னாங்களாம். அப்ப இதை விட மிகப்பெரிய ஒரு கிராமத்து வேற என்ன வேணும் அப்படின்னாங்க. அன்புக்குரியவர்களே, இறைநேசர்கள் ஆண்கள்ல மட்டும் இல்லை, பெண்களும் இறைநேசர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அல்ல, இறைநேசர் பெண்மணி. ராபித்துல் வதஇயா, இப்படி நிறைய பெண்கள் இறைநேசர் செல்வராக இருந்திருக்கிறார்கள். அந்த இறைநேசர் செல்வர்கள் நாம் நேசிக்க வேண்டும். இதே மாதிரி தான் இப்ராஹிம் அதுகம் அவர்கள் கடல் ஓரத்தில் இருந்து ஒரு தீனார் காசு தேவைப்படுகிறது. அல்லாஹ்ட்ட அழுது கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு தீனார் காசு தேவைப்படுகிறது, எனக்கு வேணும் அப்படின்ட்டு. கடல்ல இருந்து மீன்கள் அனைத்தும் தன்னுடைய வாயில தீனார்களை வைத்துக் கொண்டு வெளியே வந்தது. நம்மளா இருந்தா ஒரு ஓடை கிடைக்கும் போது மறு ஓடைக்கு ஆசைப்படுவோம், ரெண்டாவது ஓடை கிடைச்சாலும் மூணாவது ஓடை கிடைக்காதான் அப்படிமோ. ஆனா இறைநேசர்கள் என்பவர்கள் என்னைக்குமே அளவுக்கு மீறி ஆசைப்பட மாட்டாங்க. தனக்கு தேவை அல்ஹம்துலில்லாஹ் போதும், எனக்கு இது போதும், அது அவருடைய வாழ்க்கை. அதனால தான் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்ன வரையும் பேசப்படுகிறது. இன்னைக்கு நம்மளா இருந்தா அந்த மீன்கள் எல்லாம் தீனார் கொடுக்கும்போது எனக்கு எல்லாமே வேணும் அப்படிமோ. ஆனால் இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அந்த இறைநேசருக்கிலே ஒரே ஒரு தீனார் மட்டும்தான் தேவைப்பட்டது. அந்த மீன் வாயிலிருந்து எடுத்தார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார். அதுதான் இறைநேசர்கள். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? இறைநேசராக நாம் மாற வேண்டும். இறைநேசராக மாறணும் அப்படின்னா நம்மகிட்ட தக்குவா என்பது தேவை, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது நம்மளுக்கு தேவை. அப்ப அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மகிட்ட வரும்போது நாமும் இறைநேசராக மாறலாம், எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி மாறணுங்க. இறைநேசர்களை பத்தி நம்ம பேசும்போது எல்லாம் நம்முடைய உள்ளங்கள் கொஞ்சம் கவலைப்படணும். பரவாயில்லை, இறைநேசர் இவர்கள் இங்க இருந்ததுனால நம்ம எல்லாம் ஒரு கண்ணியமா நம்ம இருக்கிறோம். அவர்கள் இல்லை என்றால் நம்ம இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க, சஹாபாக்கு நேரடியாக பார்த்தாலும் ஈமான் கொண்டார்கள். நீங்க நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா பார்க்கவில்லை, சஹாபாக்களை பார்க்கல. நம்முடைய முன்னோர்கள் இறைநேசர்களை பார்த்திருக்கிறாங்க. அந்த முன்னோர்கள் இறைநேசரை பார்த்ததினால்தான் அந்த மார்க்கத்தின் பிரகாரம் நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு மானக்கடனை செயலை விட்டு தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வணிக யார் வந்தவர்கள்? இறைநேசர்கள். அனாச்சாரத்திலிருந்து பாதுகாத்தவர்கள் இறைநேசர்கள். ஜாகிரியாக இருந்தவர்கள் மடத்தில் இருந்து மடத்தனமாக இருந்த மக்களை சீர்திருத்தம் செய்தவர்கள் இறைநேசர்கள். அப்ப அந்த இறைநேசரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும், அவருடைய பெயரை சொல்லி மோழுதுகளும் ஓத வேண்டும். நிறைய இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழகத்தில் உள்ள ஒரு பேச்சாளர் சில தினங்களுக்கு முன்னாடி இங்க வருகை தந்திருந்தார். நம்முடைய தோப்புத்துறைக்கு என்னுடைய வீட்டுக்கு வருகை தந்திருக்கும் போது பள்ளிவாசலுடைய அந்த மோழுதுடைய அந்த லிஸ்ட்டை பார்த்து விட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன தெரியுமா ஹஜ்ரத், சில இடங்கள்ல 12 நாள் தான் மோழுது ஓதுவோம். ரபீலவுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மோழுது 12 நாள் தான்.
முஹிதீனுடைய மௌலிது 11 நாள் தான். அதுக்கப்புறம் நாங்கள் எந்த மௌலிதும் எங்கேயுமே ஓத மாட்டோம். ஆனால் பரவாயில்லையா, இந்த ஊரில் ஒவ்வொரு வழிமாறுடைய பெயரை சொல்லி மௌலிது ஓதுறது எவ்வளவு பெரிய சிறப்பு. அப்ப இந்த ஊர் இறைநேசருக்கு மீது எந்த அளவுக்கு ஒரு பத்துல இருக்காங்க அப்படியே ஒரு அழகான சொல்லி காட்டிட்டு போறாங்க. ஓதுறோம் அல்லவா, ரசூலுல்லாஹ்வுக்கு மௌலிது ஓதுறோம், முஹிதீன் அவர்களுக்கு மௌலிது ஓதுறோம், முத்துப்பேட்டைக்கு மௌலிது ஓதுறோம், ஷாவுல் ஹமீத் நாயக்கு மௌலிது ஓதுறோம், அப்புறம் சுல்தான் ஆரிஃபின் மலக்கா ரபீல் ஆகிர் பிறை 12லிருந்து 22 வரை மௌலிது ஓதுறோம். இதனால ஓதுறோம், அவங்களுடைய பிரியத்தை நாம் வெளிப்படுத்துறோம். இறைநேசரை நாம் நேசிக்கிறோம். இறைநேசர் நேசிப்பதன் காரணமாகத்தான் அவருடைய நேசத்தை நாம் வெளிக்காட்டுகிறோம். வெளிக்காட்டும் போது அல்லாஹ் நம் மீது அதிகமாக அன்பு செலுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, யார் இறைநேசர்களை அதிகமாக யார் நேசிக்கிறார்களோ நாளைக்கு மறுமையில் அவரோடு சொர்க்கத்தில் இருப்பார். யார் இறைநேசர்கள் அதிகமாக பிரியம் கொள்ளுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் பிரியம் கொள்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு வழிமாறுகளையும் இறைநேசர்களை நேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அந்த இறைநேசர்கள் மூலியமாக நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு இறைநேசருடைய துஆக்களை பெற்றுக்கொண்டு நாளைக்கு மறுமையில் அவங்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இறைநேசர்களை கனவிலும் நிழலும் கண்டு களிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.